Hello everyone, welcome to Entrelivay. இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் கோடிங் அப்படிங்கிற டைட்டில்ல டே 9 பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் சி ப்ரோக்ராம் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். லூப்பிங் அப்படின்னா என்ன? சோ ஒரு நாளையில நம்ம ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து திருப்பி திருப்பி செய்வோம். அதனால நம்ம கொஞ்சம் ஃப்ளக்சுவேட்டும் ஆகும். ஆனா மிஷின்ஸ் அப்படி இல்ல. சோ நீங்க கோடிங்ல ஒரே ஒரு தடவை கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா அந்த கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகுற வரைக்கும் அந்த டாஸ்க் வந்து லூப்பிங்கா உங்களுக்கு கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸை எப்படி கிரியேட் பண்றது, இதோட சின்டாக்சஸ் என்ன, அதோட டைப்ஸ் என்ன, இதை பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. மல்டிபிள் டைம்ஸ் நமக்கு ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் அடிப்படையில எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கணும். ஸோ லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் சி ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப் அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர்த் லூப் ஒன்று இருக்கு. அதாவது ஒரு லூப் முடியறதுக்கு முன்னாடியே இன்னொரு லூப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார் அண்ட் வைல் லூப்பை யூஸ் பண்ணி தான் இந்த நெஸ்டட் லூப்பும் யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால பேசிக்கா இந்த ஃபார் வைல் டூ வைல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது. ஃபார் லூப் ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட சின்டாக்சஸ் அண்ட் அதோட டயக்ராம்ஸ் வந்து இந்த ஸ்லைட்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த பார்ட்டை வந்து நம்ம ஃப்ளோ டயக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிஷன்ஸை எப்பவுமே இந்த மாதிரியான சிம்பிள்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் எக்ஸிக்யூட் ஆச்சு அப்படின்னா உங்களோட லூப்பிங்ஸ் வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த டைரக்ஷன் சிம்பிள் வந்து போட்டிருக்காங்க. இன்கேஸ் உங்களோட கண்டிஷன் ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த பார்ட்டை தான் நம்ம ஃபார் லூப்ல இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்சஸ் வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ எப்பவுமே இந்த இடத்துல நம்ம செமிகோலன் தான் கொடுக்கணும். இனிஷியலைசேஷன், கண்டிஷன்ஸ், இன்க்ரிமெண்ட் இந்த டேர்ம்ஸ் எனக்கு புரியல, நமக்கு புரியுற மாதிரி ஒரு ஈஸி ஸ்டேட்மெண்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் லூப்பை பத்தி நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நம்ம திருவிழாக்கள்ல நம்ம ராட்டினம் சுத்தி இருப்போம். ஸோ அதை தான் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஒரு பாக்ஸ்ல இருப்போம். ஒரு மிஷின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ராட்டினம் வந்து சுத்த ஆரம்பிக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமிங் வரைக்கும் அந்த ராட்டினம் கரெக்டா சுத்திக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் அது ஸ்டாப் ஆகாது. அதே மாதிரி தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கவுண்ட் வர வரைக்கும் ஒரு டாஸ்க் நடக்கணும் அப்படின்னா நீங்க வந்து ஸ்டார்டிங் பாயிண்டா நம்பர் 1 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம். எண்டிங் பாயிண்டா யூ கேன் ஃபிக்ஸ் 10 அண்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அதாவது ஒரு கவுண்ட் முடிச்சோன்னே அடுத்த கவுண்ட்டுக்கு லூப்பை நகர்த்தணும். ஸோ அதுக்காக நீங்க இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். சப்போஸ் நீங்க கொடுக்குற டாஸ்க் வந்து 10ல இருந்து 1 வரைக்கும் வரணும், ரிவர்ஸ்ல வரணும் அப்படின்னா நீங்க டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டார்டிங், எண்டிங், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இது மட்டும் நமக்கு சாய்ஸஸா வச்சுக்கலாம். இன்க்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க பிளஸ் பிளஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும். டிக்ரிமெண்ட் ஆச்சு அப்படின்னா நீங்க மைனஸ் மைனஸ் ஆப்ரேட்டரை பயன்படுத்தணும். ஒரிஜினலா சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வைல் லூப். இந்த வைல் லூப்க்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்ட்ரி கண்ட்ரோல் லூப். அதாவது உள்ள வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கண்டிஷன்ஸ் கரெக்டா இருந்தா மட்டும்தான் லூப்குள்ள அலோவ் பண்ணும். இதைத்தான் நம்ம என்ட்ரி கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டயக்ராம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு கண்டிஷன் இருக்கு, இந்த கண்டிஷனை செக் பண்றாங்க. ஸோ செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன் கரெக்ட் அப்படின்னா அந்த லூப் மறுபடியும் எக்ஸிக்யூட் ஆகுது. சப்போஸ் அது ஃபால்ஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்துடும். ஸோ இதுல கொஞ்சம் நம்ம சின்டாக்சஸை மாத்தணும். அதாவது இனிஷியலைசேஷன் ஆர் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை வந்து நம்ம வைல் லூப்க்கு பிஃபோரே மென்ஷன் பண்ணிடணும். அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத வைல் லூப்குள்ள கொடுக்கணும். அண்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டை இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்குள்ள கோட் ஃபார் எக்ஸிகியூஷன் இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணணும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நம்ம பார்க்க போறோம். அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் உங்களுக்கு டீடைல்டா புரியும். டூ வைல் அப்படிங்கிறது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப். ஸோ எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படிங்கிறதும் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வைல் லூப் மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் இருக்கு.
வைல் லூப்ல லூப்க்கு உள்ள வரும்போதே கண்டிஷன்ஸ் கரெக்டா இருக்கிற பட்சத்துல தான் அது அலோவ் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப ஏடிஎம் மிஷின் இருக்கு. நீங்க பின் நம்பர் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்த டாஸ்கான டெபாசிட், வித்ட்ரா, பேலன்ஸ் என்கொயரி இதெல்லாம் உங்களால பண்ண முடியும். ஸோ அந்த பின் நம்பர் செக் அப்படின்னா அதர் ப்ராசஸ் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதைத்தான் நம்ம வைல் லூப்ல என்ட்ரி கண்ட்ரோல் லூப்னு சொல்றோம். எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்றப்ப உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஸோ எல்லா ப்ராசஸும் நீங்க எடுத்திருப்பீங்க, உங்களோட டேட்டா பிளான்ஸ் எடுத்திருப்பீங்க. பட் பேமெண்ட் பண்ணும்போது நீங்க ஒரு ஓடிபிய ராங்கா டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்ல நேரம் கடந்து நீங்க டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அந்த கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடும். இத நம்ம எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லலாம். அதாவது லாஸ்டா அந்த ஓடிபி செக்கிங்ல ஃபால்ஸ் ஆனதுனால இதுவரைக்கும் நடந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். இது எக்ஸிட் கண்ட்ரோல் லூப்னு சொல்லலாம். அண்ட் இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் என்ன அப்படின்னா, டூங்கிற கண்டிஷனை இங்க மென்ஷன் பண்ணணும், வைல் கண்டிஷனை இங்க மென்ஷன் பண்ணணும். இந்த டூ பக்கத்துல எப்பவுமே கண்டிஷன்ஸ் வரக்கூடாது. சி ப்ரோக்ராமிங்ல எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கீவேர்டை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சுக்கணும். இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கோடிங்ஸ் வந்து ஈஸியா தெரியும். இஃப் அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல எப்பவுமே கண்டிஷன்ஸ் வரும், எல்ஸ்க்கு பக்கத்துல கண்டிஷன்ஸ் வராது. அதே மாதிரி தான் வைலுக்கு பக்கத்துல மட்டும்தான் கண்டிஷன்ஸ் வரும், டூக்கு கண்டிஷன்ஸ் வராது. ஸோ இனிஷியலைசேஷன், do while and condition. ஸோ இதுல கொஞ்சம் பாருங்க ரிவர்ஸ்ல இருக்கு. இனிஷியலைசேஷன்ல எந்த சேஞ்சஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் அந்த இன்கிரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் இந்த பார்ட்ல இருக்கும். கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான் நீங்க லாஸ்டா கொடுக்கணும். அண்ட் இது வரைக்கும் பார்த்த லூப்ஸ்ல வந்து வைலுக்கு பக்கத்துல நம்ம செமிகோலன் அப்படிங்கிற சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணல. பட் டூ வைல் லூப்ல பாத்தீங்கன்னா கண்டிஷன்ஸ்க்கு பக்கத்துல கால் பண்ற ஸ்டேட்மெண்ட்டை டினோட் பண்ற விதமா உங்களுக்கு செமிகோலன் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கண்டிஷன்ஸ் செக் பண்றாங்க, செக் பண்ணும்போது அந்த கண்டிஷன்ஸ் ஒன்லி ஒன் டைம் எக்ஸிக்யூட் ஆகும். அது ஃபால்ஸா இருந்தாலுமே எக்ஸிக்யூட் ஆயிட்டு லாஸ்டா பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது தான் அங்க செக்கிங்கே நடக்கும். ஏன்னா லூப்புக்கு வெளியில தான் கண்டிஷன்ஸே இருக்கு. ஸோ கண்டிஷன்ஸ் செக் ஆனதுக்கு அப்புறம் அது கரெக்டானா மட்டும்தான் பிரிண்டிங் பண்றதுக்கோ இல்ல அந்த ஆன்சர்ஸை வெளிப்படுத்துறதுக்கோ அது அலோவ் பண்ணும். ஸோ இங்க கண்டிஷன்ஸ் தப்பு அப்படின்னா இது வரைக்கும் பண்ண ப்ராசஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபால்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ இதைத்தான் வந்து நம்ம எக்ஸிட் கண்ட்ரோல் லூப் அப்படின்னு சொல்றோம். ஃபார் லூப்புக்கு இப்ப நம்ம கோடிங் போடலாம் வாங்க. ஃபார் லூப் நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம்? ஒரு டாஸ்கை மல்டிபிள் டைம்ஸ் பண்றதுக்கு ஒரே ஒரு தடவை கோடிங் கொடுத்தா போதும். ஸோ இப்ப பாருங்க, வெல்கம் டு என்ட்ரி அப்படிங்கிற இந்த கோட் வந்து எனக்கு 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நான் பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டை 10 தடவை டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஃபார் லூப்பை ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ஸ்டார்டிங் கண்டிஷன் நம்பர் 1, எண்டிங் கண்டிஷன் பாத்தீங்கன்னா 10. ஏன்னா நான் 10 தடவை தான் வெல்கம் டு என்ட்ரி அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ ஐயோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் லூப்ல ஐயோட வேல்யூ தான் எடுத்துக்குவாங்க. நீங்க ஐ அப்படிங்கிற வேரியபிள் தான் எடுத்துக்கணுங்கிற எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்க ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு 1 ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல இங்க நான் வந்து ஃபார் அப்படின்னு ஒரு லூப் யூஸ் பண்றேன். ஐயோட வேல்யூ 0, செமிகோலன், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. கண்டிஷன் நம்ம 1ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஸோ 1 அப்படின்னு மாத்திக்கிட்டேன். அண்ட் செமிகோலன் எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ ஐ பிளஸ் பிளஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதெல்லாம் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல செமிகோலன் இங்க ஆட் பண்ணக்கூடாது. டூ வைல் லூப்ல வைலுக்கு பக்கத்துல மட்டும்தான் கண்டிஷன்ஸ் வந்து நீங்க கொடுக்கணும். ஸோ அங்க மட்டும்தான் நீங்க வந்து செமிகோலன் ஆட் பண்ணணும். ஸோ இந்த லூப்பை இங்க க்ளோஸ் பண்றேன். ஸோ ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் 10 டைம்ஸ் எனக்கு ஆட் ஆகணும். இந்த ஸ்லாஷ் என் அப்படிங்கிற இந்த சிம்பிள் எதுக்காகனா நியூ லைன்ல வரணுங்கிறதுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா 10 டைம்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு பாருங்க. இது ஃபார் லூப்கான எக்ஸாம்பிள். அடுத்து நம்ம வைல் லூப் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இதுல இருக்கிற ஃபார் கண்டிஷனையே நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண போறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து என்ட்ரி எலிவேட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் வந்து 10 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆயிருந்துச்சு. இப்போ நம்ம இதுல ஐ வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்லலாம். இப்போ பாருங்க, இதுல கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஃபார் லூப்ல
ஸ்டார்டிங் நம்பர் 1, எண்டிங் நம்பர் 10 அண்ட் அந்த I வேல்யூவையே எனக்கு பிரிண்ட் பண்ணணும் ஃபார் லூப்ல அப்படின்னா ஈஸியா நமக்கு 1 to 10 கிடைச்சிரும். இந்த ஃபார் லூப்ல இருக்க ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம். இந்த I equal to 1 ஏற்கனவே இங்க டிக்ளேர் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ஃபார் லூப்பை மட்டும் எடுத்துட்டு ஜஸ்ட் கண்டிஷன்ஸை மட்டும் இந்த இடத்துல ஆட் பண்ணா போதும். I less than or equal to 10 அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இந்த ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் இனிஷியலைசேஷன் ஃபர்ஸ்டே முடிஞ்சிருச்சு, கண்டிஷன் செகண்ட் இருக்கு அண்ட் இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பார்ட்டை இந்த எக்ஸிகியூஷன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடுத்தபடியா நீங்க மென்ஷன் பண்ணணும். இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைக்கும். இந்த ஈக்குவல் இருக்கிறதுனால 10 வந்து அக்செப்டபிள், இல்ல அப்படின்னா 1ல இருந்து 9 வரைக்கும் தான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஃபைனலா நம்ம டூ வைல் லூப் பத்தி பார்க்க போறோம். ஸோ டூ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இனிஷியலைசேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்கிரிமெண்ட் பார்ட்டை செகண்ட்ல கொடுக்கணும். இங்க வைல் லூப்பை லாஸ்ட்ல வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா 1 to 10ல இருந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கும். ஸோ இதே ப்ராசஸை ரிவர்ஸ்ல பண்ணணும்னா கோடிங்ல என்ன சேஞ்சஸ் பண்ணணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இங்க I மைனஸ் மைனஸ் மாத்தணுங்கிறத ஈஸியா சொல்லிடலாம். பட் கண்டிஷன்ஸ்ல என்ன மாத்தணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் இன் சி ப்ரோக்ராம் பத்தி தான் தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபார் லூப், வைல் லூப், டூ வைல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு டாபிக்ல நான் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்றேன். நீங்க இப்பதான் கோடிங் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த பேசிக்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. என்ட்ரி எலிவேட்ல நீங்களும் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல என்ட்ரியோட லிங்க் வந்து இருக்கு. ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களை பத்தின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்க. என்ட்ரி டீம்ல இருந்து கால் பேக் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச டைமிங்ல உங்களுக்கு பிடிச்ச கோர்சஸ் எடுத்து படிச்சு நீங்க சீக்கிரமே ஜாப் போகலாம். தேங்க்யூ.